ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் 3ஆம் தேதி திருத்தூதரான தோமாவின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்தியாவின் திருத்தூதர் இவர் இந்தியாவிற்கு வந்து குறிப்பாக கேரளத்திலும் தமிழகத்திலும் நற்செய்தியை அறிவித்ததாகவும், இன்றைய சென்னையிலே வேதசாட்சியாக மரித்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் நமக்கு பாரம்பரியம் கூறுகின்றது. முதல் 3 நற்செய்திகளில் இவரது பெயர் திருத்தூதர்களின் பட்டியலில் மட்டுமே இடம்பெறுகின்றார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இவற்றில் இவருடைய பெயர் இடம்பெறுகின்றது. 4ஆம் நற்செய்தியில் 4 முறை இவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு உயர்த்த பிறகு பேதுரு, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னார். உடனே இன்னும் சில சீடர்கள் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். அவர்களில் ஒருவர் தோமா. இதிலிருந்து தோமாவும் மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்டவர்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தோமாவை பற்றி குறிப்பிடுகின்ற இன்னொரு பகுதி யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். தங்களுடைய சகோதரன் லாசர் நோயுற்றிருக்கிறான் என்று மார்த்தாவும் மரியாவும் ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். இருந்தாலும் உடனடியாக ஆண்டவர் அவர்களிடம் செல்லவில்லை. 3 நாட்கள் கழிந்த பிறகு ஆண்டவர் மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கோரினார். ஆனால் யூதேயாவிற்கு சென்றால் அவருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை சீடர்கள் அறிந்திருந்தார்கள். ராபி, யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்களே, மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். அப்போது ஆண்டவர், நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவன் தூங்கினால் நலம் அடைவர் என்று சொன்ன சீடர்களிடம் லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக கூறிவிட்டு அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். தோமா மற்ற சீடர்களிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று தைரியமாக உரைக்கின்றார். உண்மையான சீடத்துவம் என்பது ஆண்டவரோடு இருப்பதில் அடங்கியுள்ளது, அவரோடு பயணிப்பதில் அடங்கியுள்ளது, அவரோடு சேர்ந்து துன்புறுவதில், அவருக்காக துன்புறுவதில் அடங்கியுள்ளது என்பதை தோமா நமக்கு உணர்த்துகின்றார். தோமாவை பற்றி பேசுகின்ற இன்னொரு பகுதி யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்கள். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார் ஆண்டவர். அப்போது தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்று கேட்டார். அப்போதுதான் ஆண்டவர், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று பதிலளிக்கின்றார். தாம் புரிந்து கொள்ளாததை புரிந்து கொள்ளவில்லை என்பதை தெளிவாக வெளிப்படையாக அறிவிக்கின்ற தோமாவை இங்கே பார்க்கிறோம். அவர் ஆண்டவரிடம் அச்சமில்லாமல் தாட்சியோடு கேட்ட கேள்விதான் ஆண்டவர் தம்மையே வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் வெளிப்படுத்த காரணமாயிருந்தது. யோவான் நற்செய்தியில் உள்ள இந்த 3 பகுதிகள் நீங்களாக இன்றைக்கு வாசிக்கப்படுகின்ற நற்செய்தி பகுதிதான் அனைவருக்கும் தெரிந்திருக்கின்ற ஒரு பகுதி. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரையுள்ள வசனங்கள். இந்த பகுதியின் அடிப்படையில்தான் டவுட்டிங் தாமஸ், அன்பிலீவிங் தாமஸ், சந்தேகப்படுகின்ற தோமா, நம்பாத தோமா என்று பரவலாக பேசப்படுகின்றார்.
உண்மையாகவே மற்ற திருத்தூதர்களிடமிருந்து இவருடைய நம்பிக்கையின்மையை குறித்து இவர் தனிமைப்படுத்தப்படுவது நியாயமானதுதானா என்கின்ற கேள்வி எழுகின்றது. மார்க் நற்செய்தியில நாம் வாசிக்கின்றோம். 16ஆம் அதிகாரம் 11வது வசனம், மரிய மதலேனாள் ஆண்டவரை கண்டதாக சீடர்களுக்கு அறிவித்தார். 12வது வசனத்தில் இன்னும் 2 சீடர்கள், அதாவது எம்மாவுஸ் சீடர்கள் ஆண்டவரை கண்டதாக சீடர்களிடம் அறிவித்தார்கள். இவர்கள் சொன்னதையெல்லாம் மற்ற சீடர்களும் நம்பவில்லைதான். எனவேதான் 14வது வசனம் எடுத்து கூறுகின்றது, ஆண்டவர் மற்ற சீடர்களுக்கு தோன்றும் போது அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்ததால், அவர்கள் உயிர்த்த அவரில் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்ததால் கடிந்து கொண்டார் என்று வாசிக்கின்றோம். எனவே தொடக்கத்தில் நம்பாமல் இருந்ததில் எந்த விதத்திலும் மற்ற சீடர்கள் மேன்மையானவர்கள் அல்ல. ஒரு விதத்தில் மற்ற சீடர்களும் தோமாவை போலத்தான் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மரிய மதலேனாலும் எம்மாவுஸ் சீடர்களும் மற்ற சீடர்களிடம் சொன்னபோது அவர்கள் நம்பவில்லை. மற்ற சீடர்கள் தோமாவிடம் சொல்லும்போது தோமா நம்பவில்லை. அவர் ஒரு நிபந்தனையை விதித்தார். தான் ஆண்டவருடைய காயங்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்டார். தூய பெரிய கிரகோரியார், கிரகரி த கிரேட், மற்ற திருத்தூதர்களின் நம்பிக்கையை விட தோமா நம்ப மறுத்தது நம் நம்பிக்கையை தூண்டி எழுப்புகிறது என்கின்றார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் நடுநாயகம் தோமா அல்ல, ஆண்டவர் இயேசுதான். தோமா விதித்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். தோமாவை புரிந்து கொள்ளுகிறார். தன்னுடைய காயங்களை தொட அவரை அனுமதிக்கிறார். காலியான கல்லறையை பார்த்துவிட்டு விரைந்தோடி பேதுருவிடமும் யோவானிடமும் அறிவித்தார் மரிய மதலேனா. அவர்கள் கல்லறையை நோக்கி விரைந்து ஓடி வந்தார்கள். காலியான கல்லறையை பார்த்து யோவான் நம்பியதாக நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் திரும்பிச் சென்று விட்டார்கள். மரியாவோ அழுது கொண்டே கல்லறைக்குள் உற்று பார்க்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் அங்கே தோன்றுகின்றார். அவரை தோட்டக்காரன் என்று முதலில் நினைத்த மரியா, நீர் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிருந்தால் என்னிடம் சொல்லும், நான் அவரை தூக்கிச் செல்வேன் என்று உரைக்கின்றார். அப்போதுதான் ஆண்டவர் மரியே என்று அன்போடு அழைக்கின்றார். மரியே என்று அழைத்த ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்ட மரிய மதலேனா, ரபூனி, போதகரே என்று அவரை பற்றி கொள்கின்றார். காலியான கல்லறை மட்டும் போதுமாயிருந்தது நம்புவதற்கு யோவானுக்கு. காலியான கல்லறை போதவில்லை, கூப்பிடுகின்ற குரல் தேவைப்பட்டது மரிய மதலேனாளுக்கு. காலியான கல்லறையும் போதாது, கூப்பிடுகின்ற குரலும் போதாது, மற்ற திருத்தூதர்களின் சாட்சியமும் போதாது, ஆண்டவர் இயேசுவினுடைய காயங்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்கின்றார் தோமா. உயிர்த்த ஆண்டவர் அவரவர் நிலைக்கு இறங்கி வந்து அவர்களுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு அவர்களை புரிந்து கொள்ளும் விதமாக மீண்டுமாக தன்னையே தோமா இருக்கும்போது காண்பிக்கின்றார். நீ என்னை கண்டதால் விசுவாசம் கொள்கின்றாய், நம்பிக்கையற்றவனாயிராதே, நம்பிக்கை கொள், காணாமலே நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று உரைக்கின்றார் ஆண்டவர். அப்போதுதான் என் ஆண்டவரே, என் தேவனே என்று உன்னதமான நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார் தோமா. இன்றைக்கும் கூட உயிர்த்த ஆண்டவர் நம் எல்லாரையும் பார்த்து, நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்கிறார். உன்னுடைய நிலைக்கு இறங்கி வந்து அவரில் நம்பிக்கை கொள்ள, அவர் வார்த்தையில் பயணிக்க, அவர் வார்த்தையை வாழ்வாக்க, மற்றவர்களை அவரிடம் கொண்டு வர நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவருடைய குரலுக்கு செவி கொடுப்போம். உயிர்த்த ஆண்டவரை, என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்ட தோமா, உயிர்த்த ஆண்டவருக்காக பல இடங்களுக்கு சென்று, குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்த தோமா, அந்த உயிர்த்த ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கைக்காக தன் இரத்தத்தை சிந்தினார், வேதசாட்சியாக மரித்தார். அந்த தோமாவை நாம் எல்லாரும் கண்டு பாவிப்போம். விவிலியத்தை பொறுத்தமட்டில், நம்முடைய மறைக்கல்வியை பொறுத்தமட்டில் புரியாததை புரிந்து கொள்ள கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆண்டவரோடு பயணிப்போம்.
அவருக்காக இறப்போம். உயிர்த்த ஆண்டவர் தம்மையே தாழ்த்தி கொண்டு தம்மை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தி நம்ப அழைக்கின்ற அவரது குரலை கேட்போம். ஒவ்வொரு நாளும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து இன்னும் பலரை ஆண்டவரிடம் கொண்டு வருவோம். ஆமென்.